இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 34 40 முடிய. முதன்மையான கட்டளை எது என்ற கேள்விக்கு இயேசு பதில் சொல்லுகிறார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். அன்பிற்குரியவர்களே, நமக்கு 10 கட்டளைகள் இருக்கின்றன. முதல் 3 கட்டளைகளை எடுத்து பார்த்தால், இவரை தவிர இந்த உண்மை கடவுள் இவர்தான், இவரை தவிர வேறு கடவுள் இல்லை, அவருடைய நாட்களை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும், அவருடைய பெயரை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும். மற்ற அனைத்து 7 கட்டளைகளும் அயலான் அன்பை குறித்து. பெற்றோர்கள், முதல் அயலான் பெற்றோர்கள், அவர்களுக்கு மதிப்பு, கொலை செய்யக்கூடாது, மோகப்பாவம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்றெல்லாம் வருகிறது இல்லையா? அனைத்தையும் ஆண்டவர் இயேசு ஒன்றிலே அடக்கி விடுகிறார். 7 கட்டளைகளையும் ஒன்றிலே அடக்கி விடுகிறார். அன்பு செய்வது, அது காதலிக்கிறது இல்லை, அன்பு செய்வது. அன்பு செய்தால் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, இழைக்க முடியாது. அன்பு செய்தால் வர்மம் இருக்காது, பகை உணர்வு இருக்காது, மோகப்பாவம் இருக்காது. காரணம், அவர்களை அன்பு செய்தால் அவர்களுடைய தூய்மையை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அடுத்தவன் மனைவியை கவர்வது அன்பிற்கு விரோதமானது. எதை எடுத்தாலும் அந்த அயலான் அன்பிலே முடிந்துவிடும். கடவுள் அன்பு முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டாக திருப்பலிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பாதியில் போயிட்டு நன்மை வாங்கினதையும் ஓடி வந்துடுறது இல்லை. முழு திருப்பலினா முழு திருப்பலியில் வருகை பாட்டு முதல் கடைசி பாடல் வரை இருக்கிறது மட்டும் இல்லை. லிசனிங் டு வாட் எவர் இஸ் ரெட் தேர். என்ன அந்த குருவானவர் மறைவுரை வைக்கிறார், என்ன ஜெபம் சொல்லப்படுகிறது, நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும், உருகி ஜெபிக்க வேண்டும், நம்ம முழுதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த அப்ப ரசத்தோட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வேதனை, பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அப்படியே யூ ஹாவ் டு கோ இன் ட்ரான்ஸ், லைக் ஃபுல்லி இன்வால்வ்ட் இன் டு த மேஸ். அன்பானவர்களே, அப்படி கடவுளை முழுமையாக நாம் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டால் அயலான் அன்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ பகை உணர்வோட, வர்ம வைராக்கியத்தோட நம்ம நடந்துக்கிட்டு அயலானை அன்பு செய்கிறேன்னு நம்ம நினைக்க முடியுமா? மற்றவன் மனைவியை அபகரிச்சு விட்டு, மற்றவன் பொருள்களை அபகரிச்சு விட்டு பொய் சொல்றதே வாழ்க்கையினுடைய முறைமையாக எடுத்துக்கொண்டால் அது அயலானை அன்பு செய்வது ஆகுமா? வெளி வேஷம் கூடாது, நேர்மைத்தன்மை அன்பு செய்வதில். அப்ப இந்த 2 கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் கடவுளோடு இருக்கிறோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்கிறோம். சோதித்து பார்க்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தூன்றி கடைபிடிக்க மிக சிறப்பான உம்முடைய வரம் தேவை. எங்களுடைய இந்த மனித இயல்பிலே உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பது என்றால் எங்களுக்கு அது மலையேறும் பயணம் போல, ஆண்டவரே எதிர்நீச்சல் வாழ்க்கை முறை போல. எங்களுக்கு வலிமை வேண்டும், மன வலிமை வேண்டும், தெய்வீக வலிமை வேண்டும், உம்முடைய ஆவியின் வரம் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.